அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் குழந்தை பராமரிப்பு பற்றி தன் அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம், நான் திருமதி சந்திரா சோலைமலை பேசுகிறேன். என் வயசு 63. எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடிகள் போற்றி போற்றி போற்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாருக்காகவும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம குழந்தை வளர்ப்பை பற்றி, அதாவது எல்லா கல்யாணம் ஆகி உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் பிள்ளைகளை பேர்த்து வளர்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கும் நான் வளர்த்தது எனக்கு என்னோட பிள்ளைங்களையும் பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். இனி நல்லா கரெக்டான வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த வயசுலேயே குழந்தை பிறந்தது. 3 பிள்ளைங்க, 2 பொண்ணுங்க, ஒரு பையன். நல்ல சிறப்பாக என்னால் எவ்வளோ தூரத்துக்கு வளர்க்க முடியும்னு நினச்சி நான் வளர்த்தேனோ அது மாதிரி நல்லா தேவையான பருவத்தில் தேவையான அதுகளுக்கு எல்லா இதுவும் கிடைக்கிறது மாதிரியே பார்த்து பார்த்து தான் வளர்த்தேன். எல்லாரும் வளர்த்துருப்பீங்க தான், சரி. எல்லா செல்லவங்களும் எல்லா சீக்கிரத்தெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செய்திருப்பீங்க. நான் சொல்கிறேன் என்னோட இதை. அவங்களுக்கு தேவையானதை பார்த்து செஞ்சு, அவங்களுக்கு தேவையான படிப்பை கொடுத்து, தேவையான வாழ்க்கை வசதிகள், வாழ்க்கை துணை உறவுகளுக்கு கொடுத்து எல்லா வளங்களும் நல்லா சிறப்பாக பார்த்தோம். இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்பயும் பார்ப்போம். எங்களுக்கு எப்படி நிறைய இது இருக்கோ எல்லா திருத்துக்கு பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கும் பார்ப்போம். சிறப்பான பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், அற்புதமான பேரம்பேத்திகள் எல்லாம் நல்லா சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களும் நீங்களும் சிறப்பாக வளர்த்துருப்பீங்க, அருமையாக வளர்த்துருப்பீங்க. பேரம்பேத்தி அற்புதமாக கவனிச்சுக்கோங்க, பிள்ளைகளை கவனிச்சுக்கோங்க. எங்கள் பிள்ளைங்க நான் வளர்த்ததுன்னா அவங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, அந்த பருவத்தில் குழந்தையா இருக்கும்போதும் அற்புதமாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பாகுபாடு இல்லாமல் ஆண் பெண் அப்படி, ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற பாகுபாடு கிடையாம எப்படி பார்க்கணும், 3 பேர்த்தையும் சமமாக பார்க்கணும். அவங்களுக்கு தேவையானது ஒரு சிலர் கொடுப்பாங்களா, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு உணவு, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு உணவு, அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஒரே 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் கவனிப்பும் சரி, உணவுலையும் சரி, எல்லா இதுலேயும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு பாகுபாடு கிடையாது, பாகுபாடு பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரி தான் எந்த உணவுனாலும் அவங்களுக்கு சமமாக ஒரே மாதிரி தான் கொடுப்போம். அதே செலவு பண்ணுறதுனாலும் கொடுக்குறதுனாலும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. சிறப்பாக நாங்களும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே, படிப்பு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம்.
அந்த நேரத்துல என்ன அது தேவையான பருவத்துல வந்து நம்ம கவனிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அந்த மாரி நேரத்துலயும் ரொம்ப நல்லா கவனமா எடுத்து பார்த்துக்கிட்டோம். அது கரெக்டான அந்த வயசுல வந்து ரொம்ப அ ஒரு பருவம் வரும்ல 16 வயசுக்கு மேல. அந்த இடத்துலயும் இது எல்லாருமே கவனமா இருக்கணும். 15, 22 வயசு வரைக்கும் நல்லா அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும். எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் கொஞ்சம் நம்ம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பார்த்துக்கிருக்கணும். அதே மாரியே செஞ்சீங்கன்னாக்கா, அவங்க கொஞ்சம் நம்ம வெளியில கூடா நட்போட சேராம பார்த்துக்குவாங்க. கூடா நட்பு கூட சேர்ந்தாங்கன்னாத்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால அது அவங்கள இதுன்றது இப்ப நம்மளுக்கு திணறி போயிருவோம். அதுக்காக அந்த நேரத்துல 15லிருந்து 22 வரைக்கும் ரொம்ப கவனமா எல்லாருமே பிள்ளைகள பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்துல அவங்க தடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற இடத்துல போறது, புது புது வார்த்தைகள கத்துக்கிறது, புது புது சிநேகங்கள கத்துக்கிறது, அந்த மாரி நேரத்துல அப்படி வரும். நம்மள்ட்ட இருந்து அவங்களுக்கு கனவான அங்கிட்டு போயிரும். ஆனா, நம்ம கவனம் பூரா அவங்கள சுத்தியே தான் இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது, அசட்டையாவும் இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கை தானே நம்மளுக்கு முக்கியம். நம்ம பெத்தோம்னா, அதுக்கு எனக்கென்னான்னு விட்டுருக்கக்கூடாது. நம்ம அவங்கள சிறப்பான வழிக்கு கொண்டு வரணும். அப்பதானே நம்மளுக்கு நல்லது, நிம்மதி. அதனால அந்த வயசுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நீ இந்த குழந்தை இந்த இந்த வயசுல பிள்ளைங்க இருக்கப்ப ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு கவனமா பாருங்க. அவங்களோட நட்ப கவனிங்க. நட்பு அப்படின்றபோது ஒரு ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல வேண்டியது இருக்கு. அது உங்களுக்கு சொல்றேன். நட்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிறது நல்ல நட்பா கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுதான். சிறப்பான நட்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா, அது கொடுத்து தான் வச்சிருக்கணும். நட்புன்ற பேர்ல நம்மளுக்கு தொந்தரவு குடுக்காம பார்த்துக்கிறணும். அவங்க நல்ல நட்பா இருக்கணும். நம்மளுக்கு சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு தீங்கு தராம பார்த்துக்கிறணும். அதுதான் நட்பு. அந்த மாரி சின்ன ஒரு குட்டி கதை. எது 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 எலி இத வச்சு எலியும் பூனையும் வச்சு ஒரு கதை. அது பூனையும் எலியும் இங்க காட்டுக்குள்ள திரிஞ்சிருந்திருக்கு. அப்போ வந்து பூனை வந்து எலி கடிக்கிறது தானே வழக்கம். அப்போ எலி சொல்லிச்சான், எலி வந்து பூனைகிட்ட, "நம்ம 2 பேரும் ஏன் நீ என் மேல பகையா இருக்க? நம்ம 2 பேரும் நட்பாவே இருந்துக்கிறலாமே" அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நட்பாவே இருந்துக்கிருவோம். ஆ நம்ம 2 பேரும் ஆமா நம்ம 2 பேரும். மத்தவங்கலாம் அவங்களுடைய சொந்தங்களே இவங்களோட சொந்தங்களே இல்லாம, இவங்க 2 பேரும் மட்டும் நட்பா நம்ம இருந்துக்கிறோம்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுச்சுக்கலாம் 2 பேரும். நம்ம எப்பயுமே உடனே நான் வந்து கடிக்க மாட்டேன். நீ என் கூடயே பகையா இருக்காத. நம்ம 2 பேரும் நட்பா இருப்போம்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு வேடன் வந்து அ இதுக்கு போம்போது வயல்ல போம்போது ஒரு ஏதோ ஒண்ணுங்க வயல்ல கடிச்சிட்டு இருக்கும்போது வயலுக்கு சொந்தக்காரன் இத மூடிட்டு போயிட்டான். அவன் மேல நீ தான் வந்து கடிச்சு கடிச்சு இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வலைய மூடிட்டு போயிட்டான். கா மச்சா காலையில. அப்ப வந்து என்ன அந்த எலி வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன அந்த பூனைய காணோமே, நம்ம ஃப்ரெண்ட காணோமே, எங்க போயிட்டான்? அப்படின்னு தெரியலையே, என்ன செய்றது? இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்கேயும் தெரிஞ்சாலும் வந்திருப்பானே இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அப்படியே போயிருக்கு. நம்ம பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது ஒரு வயக்காட்டுக்கு போனபோது, அது விளக்குல மாட்டிட்டுன்னு கத்தி இருந்திருக்கு. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு உன்னை காப்பாத்துறேன். நான் உன்னை எப்படியும் காப்பாத்திருவேன். நீ கவலைப்படாத, வருத்தப்படாத. இரு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, நீ என் நண்பன் நண்பன். நான் உன்னை காப்பாத்தாம விடுவேனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து ஆனா, அத காப்பாத்துறதுக்கு உண்டான அந்த வேலைய பார்க்கல. அதோட பிள்ளை சொல்லியிருக்கு, "ஏம்மா சும்மாவே உட்காந்துருக்கீங்க. அத காப்பாத்துறதுக்கு வழிய பார்க்காம பேசாம இருந்தீங்கன்னா, அது எப்படி வெளிய வரும்? வலைய எடுத்து விடுங்க" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, இரு 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 நீ பேசாம இரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கு பிள்ளைய. சரின்ட்டு ஒரு சாயங்காலம் ஆயிடுச்சு. அது வயலுக்கு சொந்தக்காரன் வந்துட்டாரு. வந்தோனே அப்பதான் என்ன செஞ்சுச்சு, அந்த எலி நைஸா அங்க வர்றத பார்த்தோனே வெளிய கடிச்சிருச்சு. இது கடிச்சுக்கிட்டே வந்திருக்கு வலைய. வலைய கடிச்சுக்கிட்டே இருந்தோனே மாட்டிக்கிட்டியா? இரு உன்னைய வந்து என்ன செய்றேன் பாருன்னு சொல்லிட்டு வயலுக்கு சொந்தக்காரன் வந்து வலைய எடுக்க வர்றான்.
வலையை இது கடிச்சு முடிச்சு இதை எலியோட பிள்ளையும் பக்கத்துல இருக்க ஒரு பொந்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதை காப்பாத்திட்டாங்க. பூனையை காப்பாத்திட்டு வலையை கடிச்சு எடுத்து விட்டுட்டு இது 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டுச்சுங்க. அப்ப பூனையும் போயிருச்சு. அதாவது அவங்க இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிருச்சு. சரி சொல்லிட்டு இந்த இது கேட்டிருக்கு. குட்டி எலி அவங்க அம்மாட்ட, ஏம்மா அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டே இருந்த, அப்பயெல்லாம் முயற்சியே பண்ண மாட்டேன்ட்ட, இவ்வளோ நேரம் ஏன் அதை இது தவிக்கி விட்டு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், ஃப்ரெண்டு தானே, ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சொல்லுதான், மகனே என்னையும் பார்த்துக்கிறணும் நான் உன்னையும் பார்த்துக்கிறணும் தானே, ஒப்பந்தம் வந்து எனக்கும் அதுக்கு மட்டும்தான். ஒருவேளை நான் முன்னாடியே காப்பாத்திருந்தேன் அப்படின்னா, இந்த பொந்துக்குள்ளேயும் போகாம இருந்திருந்து நான் உன்னைய கடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக வேடனும் வரணும், அந்த நேரத்துல அவனுக்கு தெரியணும் அது காப்பாத்தியாச்சுன்ட்டு. என் நண்பனுக்கும் உன்னை உன்கிட்ட இருந்து அதுகிட்ட இருந்து உன்னையும் பாதுகாக்கணும். அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அது காத்துக்கிட்டே இருந்து அதையும் காப்பாத்திட்டேன், உன்னையும் காப்பாத்திட்டேன். இப்ப எனக்கும் நிம்மதி, அதுக்கும் நிம்மதி அப்படின்னு சொல்லிச்சான். ஏன்னா ஒப்பந்தம் வந்து எனக்கும் பூனைக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது. எங்களோட ஒப்பந்தம் எங்க 2 பேத்துக்கு தான். அதனால உன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால, நட்புனாலும் பரவாயில்ல, நாங்க தான் நட்பு, உன் மேல அதுக்கு நட்பு கிடையாதுல்ல, அதுக்காகத்தாப்பா அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரி, இது ஒரு வகை நட்பு. அதனால நட்பை பார்த்து பழகணும். நட்பு நல்ல நட்பா கிடைச்சதுன்னா ரொம்ப 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 சந்தோஷம் தான். அது மாதிரி கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம்தான். இப்ப என்ன சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட, பிள்ளைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமா, அவங்களுக்கு தேவை பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப அந்த அந்த வயசை பத்தி சொல்லிட்டு இருந்தில்ல, அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உணவு அதான் அந்த பருவத்துக்கு ஏற்ற உணவு, குழந்தைகள்னா குழந்தைகளுக்கு மாதிரி உணவு கொடுப்போம், பெரிய பிள்ளைகளுக்குன்னா பெரிய பிள்ளைகளுக்கு மாதிரி உணவு கொடுப்போம். அது மாதிரி தேவையான ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்குனாலும் உடம்பு சத்துள்ள உணவாக கொடுத்து அவங்கள ஆரோக்கியமா வளருங்க. அவசியமா வேற எதுக்கும் தேவையில்லாத வாங்கி கொடுத்து அது உடம்புல நீங்களே கெடுத்துக்காதீங்க. அருமையான பிள்ளைங்களை பத்தினா அருமையா வளர்க்கணும் கத்துக்கிறணும். அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய சவால் தான். அவங்கள சிறப்பா வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய நம்மளும் தெரிஞ்சுக்கிறணும், பொறுமை இருக்கணும், அவங்க மேல அன்பு கரிசனையும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். கரிசனையும் நம்மளுக்கு அன்பை காட்ட தெரியாம இருந்தாலும் காட்ட தெரியாம தான் கரிசனையோட இருக்கணும். அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல அவங்களுக்கு ஒரு இது வரணும். அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, அவங்க நம்மளுக்கு தேவையானது பாதுகாப்பும் கொடுப்பாங்க, எல்லாம் செஞ்சுக்கிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதனால அவங்களே கரிசனத்தோடையும் இருக்கணும், அன்போடையும் இருக்கணும். அதுவும் முக்கியம். அதனாலதான் அந்த நேரத்துல நம்ம அலட்சியமா பார்க்காம அந்த என்னவா சின்ன சின்ன தப்பு செய்யத்தான் செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் யாரும் செய்யாம இருக்காங்க, செய்ய அது செய்யாம இருக்க மாட்டாங்க, எல்லாம் செய்யறவங்க தான். அந்த நேரத்துல தகுந்த அறிவுரை, நீ மோசம் அப்படி இப்படி ரொம்ப இதாக அவங்கள மனசை காயப்படுத்தாம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி, ஆனா சொல்லணும். அவங்க செஞ்ச தப்ப அவங்களுக்கு தெரியவும் படுத்தணும், அவங்களுக்கு கண்டிக்கவும் செய்யணும். கண்டிக்காம இருக்கக்கூடாது. தப்ப பரவாயில்ல, இப்ப என்ன அப்படின்ற அலட்சியமும் கூடாது. அது மாதிரி நீங்க சின்ன சின்ன தப்பு செஞ்சாலும் கண்டிங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல பாதுகாப்பும் கொடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதுவும் கொடுங்க. தேவையான அளவு அவங்களுக்கு படிப்பை கொடுங்க. முதல்ல படிப்பு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அவசியமானது. நம்ம படிப்பு தான். படிப்பு அப்படியும் இது இல்லைன்னா படிக்கிறதுக்கு இது இல்லைன்னா நல்லா அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு என்ன தெரியுமோ எதில் சிறப்பாக இருக்காங்களான்னு பார்த்து அந்த தொழிற்கல்வி கற்றுக் கொடுங்க. படிப்பு மாதிரி தொழிற்கல்வியும் சிறந்தது தான். அதில் எவ்வளவோ பேர் உங்களுக்கே தெரியுமில்ல, எவ்வளோ பேர் தொழில் பற்றி பார்த்துக்கிட்டு எவ்வளவோ பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு ராஜ்யம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கும் ஒரு திறமை இருக்கும் அவங்களுக்கு. தேவையான அளவு பள்ளி படிப்பு இருந்தாலும் காலேஜ் படிக்கலாம், நம்ம பிள்ளை பெரிய படிப்பு படிக்கல, டாக்டர் ஆகலை, இன்ஜினியர் ஆகலை அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
அவங்களுக்கு அந்த எந்த இதில் சிறப்பாக அவங்களுக்கு வரும்னு தெரிஞ்சிருச்சுங்க, தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி பல இது சேர்த்து விடுங்க. தொழில் முனைவராக எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் அவங்கெல்லாம் சிறப்பாக தானே இருக்காங்க, சிறப்பாக பார்த்துக்கிறாங்கல்ல, எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. எத்தனையோ படிப்பறிவு இல்லாதவங்கெல்லாம் நம்மளுக்கே தெரிஞ்ச இது முதன்மையான படிப்பறிவு இல்லாதது ஒரு முதலமைச்சரே இருந்திருக்காரு நம்ம இதில். அதுவே பெரிய விஷயம் தானே. பள்ளி படிப்பு முடிக்காதவர் அவர் எந்த இது நம்மளுக்கு அது ஒரு முதல்வராக இருந்து நம்மளை பார்த்துக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரிக்கே அது படிக்கலையே பிள்ளை மற்றவங்கள மாதிரி அந்த படிப்பு படிக்க வைக்க முடியலையே, காசு இல்லையே அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியே அவங்களுக்கு தேவையான இதை சேர்த்து விட்டோம்னா அவங்களும் முன்னேறுவாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. இவங்க வேலைக்கு பெரிய வேலையை பார்த்தான்னா அவங்க எல்லாத்துக்கும் இப்போ 100 பேருக்கு வேலை கொடுக்குறவங்கள கூட மாறுவாங்க. ஒருத்தவங்களுக்கு இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கிட்டு 100 பேர் 200 பேருக்கு பெரிய இது அமைச்சுக்கு அடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்கள குடும்பத்தை உயர்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அது மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி சொல்கிறேன். அதாவது பள்ளி படிப்பு முக்கியம், அதே மாதிரி அது வராமல் இருக்கிறவங்களுக்கு தொழிற்கல்வி முக்கியம். அதையும் சிறப்பாக செஞ்சு அவங்களுக்கு நல்லா வழிப்படுத்துங்க. அவங்க நல்லா பாதுகாப்பாக இருங்க. அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. பெரிய பிள்ளைங்களா அவங்களுக்கு தேவையான இது எல்லாமே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு மன நிம்மதியாக நிறைவாக இருக்கும். நம்மளுக்கும் அதே மாதிரி தான். அவங்க பிள்ளைங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கும். அதுதான் பெற்றவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதனால் அலட்சியமாக இருக்காதீங்க. பிள்ளைங்க மேலே எப்பயும் அன்பும் கரிசனமே இருக்குங்க. பேரன் பேத்திகளுக்கும் அவங்க தேவையான இதை பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் இப்போ இருந்தே அவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பிள்ளைங்களை சின்ன பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி பேரன் பேத்திகளுக்கும் வளர்த்து விடுங்க. அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையும் கரிசனமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க மேலே அன்பாகவும் கரிசனையாக இருங்க. எல்லாருக்குமே அன்பும் கரிசனையும் அரவணைப்பும் முக்கியம். எல்லா உயிர்களுக்கும் சொல்கிறாங்கல்ல, எல்லா உயிர்களுக்கும் அன்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது நம்ம வீட்டில் இருந்து எல்லாத்தையும் அன்பாக இருந்தால் தான் மற்றவங்க மேலே நம்மளுக்கு அன்பு வரும். எல்லா உயிர்களும் அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமானது. அதுதான் முதலையே சொல்லியிருந்தேன். எல்லா உயிர்களும் உணவு கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பயும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எல்லா சிறப்பும் சீரும் எல்லாமே கிடைக்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் வயசாயிருச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்களே பார்த்துக்குருவாங்க அப்படின்னு. அவங்களே பார்த்துக்குருவாங்க தான், நம்மளையும் சேர்த்து பார்ப்பாங்க, நல்லது தான். ஆனால் நம்மளுக்கே என்ன முடியுமோ இந்த வயசுலேயும் என்ன செய்ய முடியுமோ செய்வோம். இது வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்கேன், கேட்டுருக்கீங்க. அது மாதிரி உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வளர்த்தது, நான் அனுபவப்பட்டது எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆயுளோடு இருக்கணும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்